சொல்லி 2 மாசத்துல புள்ள காலையிலன்னா யாம் பிரச்சனை போனது சொல்றேன் நான். எனக்கு உண்மை இது போய் என்னன்னு தெரியவே. அது நான் அதான் 2 பேரும் பகுதியிலே பேசுவோம். இல்ல இப்ப அதான் லட்சுமிகிட்ட போயிட்டு லட்சுமியோட பேசணும். என்ன எங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேன். ஹலோ. வணக்கம் சவுண்ட் கேக்குதா? நானும் போ பாபு மையம் ஆமா உஸ்தாத். வந்தீங்க ஸ்கிரீன் எனக்கு தலை வெடியும் போனேன். நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு எது மணிக்கு கேளா டேமேஜ் சொன்னாங்க சொல்லி மை இந்த டேமேஜோட ஃபோன் பேசுறோம். போண்டா பிஸ்மில்லாஹ். ஆமிலத்துன் நாசிபஹ். சரி போதுங்க. ஆமிலத்துன் நாசிபஹ். வரப்படாது, ஆழ வரணுமா? ஆழ மீல தூண் ஆழதான் வரணும், ஆக்கு போகக்கூடாது. ஆமிலத்துன் நாசிபஹ். திருப்பி ஆண்டை வருது உங்களோட ஆ இல்லையே. ஆமி ஆ ஆ இல்ல, ஆயின் ஆழ ஆ இல்ல, இல்ல. நாக்க தூக்கணும், நாக்கு கசைக்காம ஓதுறீங்க அதான் சொல்லி. ஆ நாக்க ஆமிலத்துன். நாக்கு கசையுது இல்லையே. அலிஃபுக்கும் ஐனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். அலிஃப்க்கு வந்து நம்ம நாக்க அசைக்காம சொல்லணும் உஸ்தாத். ஆஹா. ஐனுக்கு கொஞ்சம் அசைக்கணும். எந்த பகுதி அசைக்கணும்? ஐனுக்கு முன்பகுதி. முன்பகுதி அசைச்சு ஐனு உச்சரிக்கல. முன்பகுதி உள்ள என்ன உஸ்தாத்? நான் முன்பகுதியை இதுல தொண்டையில இருந்து அசைச்சா ஐனு உச்சரிக்கல அது. தொண்டையில இருந்து அது வலிக்கணும் உஸ்தாத். தொண்டையிட வர பகுதியை, பின்பகுதியை அல்லது நடுப்பகுதியை. ம். அப்போ ஆ நீங்க உச்சரிக்கல அசை, உங்க நாக்கே அசைது இல்ல, நாக்கு அசையாம வருது. ஆ சொல்லு. ம் ஆமிலத்துன் வரல. நாசிபா. எங்க நாக்கு அசைது? இப்ப எனக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்ன நாக்கு எங்க அசைது? அசைஞ்சா எப்படி வரணும்? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இல்ல, ஆ நான் சொல்லித்தான் யாரும் தங்க நீங்களும் ஒருத்தங்க வாழணும் சொல்லி வரல. ஆ ஆ ஆ ஆ அண்ணன் இப்ப வருது. வளைங்கோ தொண்டையால எடுங்கோ. இதுல இது பார்க்கணும் உஸ்தாத். விலங்கல்ல. மிஸ்டேக் ஆகுதுன்னா மிஸ்டேக் வந்து உஸ்தாத் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்து ஐன் ஆரம்பிக்கும் போது அந்த வந்து வளைவோட உச்சரிப்பு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு உஸ்தாத். இடையில வர ஐன் வந்து வலிக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதான் பிள்ளை, ஆரம்பத்துல வந்த அதான் அதுதான் பிள்ளை. கொஞ்சம் ஆ ஆ இது ஆயின். இது உங்களோட ஸ்கிரீன்லாம் பிரச்சனை இல்லை. என்ன உஸ்தாத்? ஆமிலத்துன் நாசிபா. இன்னும் ஏத்தியானப்பல்ல என்கிட்ட சொன்னது மைனிங் இது ஆட்டில் வச்சு சொன்ன அந்த வார்த்தை உண்டு. நான் இசுமேலி இருந்தேன். சரி போதுங்க. எனக்கு அப்ப எனக்கு அதுல டவுட் வந்து இல்லாம கண்டு வந்தேன். மைனிங் மதிய பார்த்தேன்னா நானும் அப்படியே நாசிபா. ரெண்டாவது நான் இசுமேலி தான் ஆட்டில் வச்சு துஸ்கா நான் மின் சொன்னேன். ஐனின் ஆனியா. குட். இப்போதுங்க முதலாவது பாப்போம். உங்களோட சவுண்ட் கொஞ்சம் நல்லா குறவாகிது. மூணாவது பாப்போம். ஒரு நிமிஷம். எனக்கு சொன்ன அப்படின்னா
இந்த தமிழ் சொன்னா மதுரைக்கு வந்து 2 மாசத்துக்குள்ள கழிக்கிறான்னா விலங்கு இல்லை, ஒரு சவுண்ட் நல்லா குறவு. நான் அப்படித்தான் என்ன சொன்னேன். நான் உண்மையா நம்பல. தமிழ் சொன்னான்னு சொல்லி جنة ஒரு عالية சவுண்ட் வரல. சொன்னேன். في جنة عالية இன்னும் அவர் சொல்லி في جنة عالية. ஆயோட சவுண்ட் வரும். ஆனா நீங்க في சொல்றோம் جنة عالية நான் சொல்றேன். நான் எனக்காண்டி சண்டை பிடிக்கும்னு சொல்லிக்கிறேன். சரி போதுங்க. في جنة عالية மத்த எனக்கு என் உங்களை வந்து வளர்த்துக்க போலன்னு தெரியல. ஏன்னா நான் வாழ வந்து அவரோட நான் நாலாவது. நானும் கல்யாணம் முடிக்கும் وعقاب موضوع திருப்பல. நாலாவது. وعقاب موضوع மௌதுஆன்னு போக கூடாது. அதான் சரி. மௌதுஆ. அப்ப ஏன் மௌதுஆன்னு திருப்பி போறீங்க? போறீங்களே, அது பிள்ளை. அந்த இது நம்ம ஆமா உஸ்தாத், அது அலிஃப் இல்ல, பட் அந்த ஐன்ல மிஸ்டேக் ஆயிருமோங்கிறதுனால தப்பா ஓதிட்டோம். கட்டாயம் நீங்க எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பணுமா? ஏன்னா நீங்க நிறைய பேல விடுறீங்க. ஒரு முறை சரியா ஓதுறீங்க, 2ஆம் முறை கேட்டா 3 பேல ஓதுறீங்க. இப்ப பாருங்க, முதலாவது அனுப்பல. நம்பல. நான் உண்மையதான் நான் நம்பல. நான் சொல்லி நான் நம்புறே இல்ல. எப்பயும் நான் நம்புறேன். எங்களோட உமாலும் தெரியும், எங்களோட தாத்தாவும் தெரியும். நான் எப்படி முடிவு எடுக்கிறேன்? நான் நீங்க வெய்வ போனா நான் வாரம் விட்டுட்டு நான் வந்து பேசி நான் முடிவு எடுப்பேன். திரும்பி வாரம்னு சொன்னேன். மரம் இந்த போலீஸார் நான் ஒளிஞ்சு சொல்லி நான் ஒன்னு தேவை விட்டு வந்து இருந்தேன். போலீஸார வந்தா பேஸ் பண்ணுங்க, கண்டுபிடிச்சு பேஸ் பண்ணுங்க. போலீஸார வந்து நான் மைனியும் சொன்னேன், ஆட்டோ வச்சு சொன்னேன். நான் உண்மையாதான் நான் சேர்த்து கூட ரெடியா இருந்தேன். நாலாவதுங்க. திரும்பி நான் 2 பேரும் சேர்த்து என்ன பிள்ளையாண்டி டிவோர்ஸ் பண்ணணும் தெரியும். ஆட்டோ கேட்டேன் தானே, ஏன் நீங்க டிவோர்ஸ் பண்ணுங்க? وأكواب موضوعة. இப்ப முடிவு எடுக்கிறேன். அஞ்சாவது. ووجدك عائلا فأغنى ووجدك عائلا فأغنى. ووجدك ووجدك عائلا فأغنى வளையது போதாது. மைனி பேசோட நான் கணக்கெடுக்க. ஏன்னா நான் போறேன். எனக்கு சம்மந்தம் இல்லை. ஐனா நீங்க 3 செகண்ட் நீட்டணும். நீங்க 3 செகண்ட் நீட்டீங்க. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல, நல்லா குறவு.
ووجدك இல்ல இல்ல இப்ப வருது இப்ப آنا உமா பாப்பு சொல்லிட்டு தானே வந்த நீங்களும் சொன்னீங்க பேசுவான்னு மாதிரியே அவருக்கு சீட்டு கிடைக்கல சண்டை போறது தெரியும் தானே என்ன என்ன சாரு ஏண்டு வரக்கூடாது சிஸ்டர் வளைஞ்சி வரணும் திருப்பி நீங்க ஏண்டு ஓதுறீங்க அஞ்சாவது ووجدك வந்து தண்ணி குடிச்சிட்டு போனோம் திருப்பி ஓதுங்க ووجدك عائلا فأغنى 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 ரெண்டு பேரும் அதுலயே ஊறிக்கி திருப்பி ஓதுங்க ووجدك என்ன சொல்லி நான் பாக்குறது சொல்லிக்கிறேன் என்ன புரிந்தாலும் நான் பாக்குறது நீ எவ்வளவு புரியல போய் புரியுதா நான் பாக்குறது ஆறாவது இதை சொல்லிக்கிற அதே மாதிரி இதை செஞ்சா நான் வீட்டு பக்கம் வாரதுன்னு தெரியும் வீட்டு பக்கம் خاشعة அந்த ஹாஷியான்னு போக கூடாது அதுல நிக்கணும் ஹாஷியா خاشعة خاشعة யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை خاشعة வீட்லயே சொன்னேன் அடிக்கடி மாறீங்க கவனமா ரெக்கார்ட கேளுங்க உங்களோட சவுண்ட் நல்லாவே போதாது எங்கட சவுண்டை விட நீங்க உங்களோட சவுண்ட் கூடுதலாகிக்கும் என்ன உஸ்தாத் எங்கட சவுண்டை விட நீங்க ஓதுற சவுண்ட் கூடுதலா ஆயிக்கணும் அப்பதான் உங்களுக்கு உங்களோட ஒரு உறுதி வரும் நான் ஓதுறது சரி நான் சரியா உச்சரி இப்ப நீங்க ரெக்கார்ட கேட்டா கூட உங்களுக்கு உங்களோட வாய்ஸ் சரி கம்மியா தான் கேட்கும் ஆனா நீங்க அப்படிதான் கேட்குறீங்க அதனால கட்டாயம் நீங்க நுணுக்கமா கேட்க வேண்டிய ரெக்கார்ட கேட்டு நீ இந்த பக்கம் திருப்பி செய்யணும் எல்லாத்துலயும் மாதிரி ஐன்ல மிஸ்டேக் ஆகுது அலிப் ஓகே தப்பி தவறி வந்துட்டீங்க ஐன் ஓகே ஐன் தான் திருத்தம் ஏழாவது பாபு அது மைண்ட் தெரியணுமே கடந்து இருக்க இல்ல திருப்பி போதுங்க சொல்லுங்க இதுக்கு மேல நான் கடன் எடுத்தேன் நீங்க தான் நான் திங்கத்தாரு இப்ப ஐன் வந்திக்குது சரி ஓகே பிரச்சனை இல்லை இன்ஷால்லா நீங்க ஒர்க்கை கொஞ்சம் எங்களுக்கு திருப்பி செஞ்சு அனுப்புங்க ஐன் சில இடங்கள்ல மாறுது சில இடங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வந்துக்குது நீ எல்லாத்தையும் மொத்தமா நான் ஒர்க்கை தாரேன் இன்றைக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரெக்கார்டு கேளுங்க கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சு அனுப்புங்க உங்களுக்கு அந்த மந்த்லி ஃபீஸை ஞாபகப்படுத்தி சொல்லலாங்க 10ஆம் தேதிக்கு முன்னுக்கு முடியுமான வரைக்கும் அனுப்பிட சொல்லி ஆமா உஸ்தாத் கொஞ்சம் அதை கவனத்தை கொள்ளுங்க இன்ஷால்லா சரியா நீ 11ஆம் தேதி ஆயிட்டு நான் நினைக்கிறேன் நீ அனுப்பிட்டீங்களோ தெரியாது அனுப்பியாச்சு உஸ்தாத் கொஞ்சம் அதை ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு போட்டுடுங்களா ஏண்டா அவங்க பதியணுமே நீங்க அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்றோம் உஸ்தாத் கட்டாயம் இன்ஷால்லா இது போல நீங்க மனசுல வச்சுக்கோங்க 10ஆம் தேதிக்கு முன்னுக்கு நான் அனுப்பி கொள்றேன்னு வச்சுக்கோங்களேன் இன்ஷால்லா லேட் ஆக்காம நல்ல ஜிசாக்கல்லாய் ஆமீன்